சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பெய்து வருகிறது? வானிலை ஆய்வு மையம் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது? சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன்ராஜ், இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை புறநகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலுமே இந்த பலத்த மழையானது தான் பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே கடந்த ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளிலுமே இந்த மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மழை பொழிவானது தற்போது வரை கடந்த 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை பொழிவானது நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை ஒரு 7 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் அதன் எதிரொலியாக தான் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் எதிரொலியாக இந்த மழை பொழிவானது பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது இந்த கரையை கடப்ப வரை அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை பொறுத்த மட்டுமே மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில பகுதியில் மட்டுமே மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை கடலோர பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்களில் கூடமே மழையின் பாதிப்பானது அடுத்த 2 நாட்கள், அதாவது இன்று மற்றும் நாளை மாலை மறுநாள் என அடுத்த 2 நாட்களுக்கு மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும் எனவும், மேலும் இன்று நாளை மட்டுமல்லாமல் அடுத்த 4 நாட்களுக்கு 24ஆம் தேதி வரை மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்து தான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழக தெற்கு மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதன் எதிரொலியாக தான் இந்த மழை பொழிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை பொழிவின் மட்டுமல்ல இந்த பெஞ்சன் புயல் தாக்கமானது சற்று குறைந்துதான் காணப்படும் எனும். குறிப்பாக இது 3வது, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இது 4வது இந்த புதிய புயலாக வலுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை சேப்பாக்கம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் மழை பொழிவானது தற்போது மிதமான மழையாக பெய்து வருகிறது. அந்த வகையில் இந்த பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே இந்த மழைநீரானது சற்று குளம் போல் மழைநீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக பயணிகள் பேருந்து ஏறுவதற்கும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் இந்த காற்றின் வேகம் தாங்க முடியாமல் சிறிய மரக்கிளைகள் கூட ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. அதனை அகற்றும் பணி கூட இன்னும் மாநகராட்சி ஈடுபடவில்லை எனும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது சேப்பாக்கம் மட்டுமின்றி தாழ்வான பகுதிகள் புறநகர் பகுதியிலும் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் முழுவதுமே இந்த மழைநீரான தற்போது குளம் போல் தான் தேங்கி காணப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்த மட்டிலுமே மழையின் பாதிப்பு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும், ஆனால் இந்த பெஞ்சன் புயல் தாக்கமானது அதுவரை தாக்கமானது இதுவரை இருக்காது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த சென்னை புறநகர் மாவட்டங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளில் மட்டுமே மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்படும். குறிப்பாக இந்த காற்றின் வேகமானது பொறுத்த மட்டிலுமே தரைக்காற்று, அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தரைக்காற்றானது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், மேலும் இந்த கடலோர பகுதியில் பார்த்தோம் என்றால் 35 முதல் 45 அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் மழை அந்த காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேலும் இந்த காற்றின் வேகமானது சாதாரண நாட்களில் இருப்பதை விடவே 2 மடங்காக அதிகரித்து காணப்படும். அதனால் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வளிமண்டல, அதாவது இந்த குறிப்பாக இந்த வடமேற்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மாலைக்குள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மழையின் பாதிப்பு பொறுத்த மட்டிலுமே தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளில் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை முதல் பலத்த மழையும், சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே மிதமான மழை பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ்.
விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்.